கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாகிருப்பவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் நீர் அரணா. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. சமீபத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், சமீபத்திலே வேதாகமத்தில் நின்று ஆண்டவர் கற்று தந்த ஒரு விஷயம், ஆண்டவர் மனிதர்களை நல்லா நேசிக்க சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் நீ அன்பு கூர். இரண்டாவது கட்டளை, உன்னை நேசிக்கிறதை போல பிறரை நேசி. இந்த ரெண்டு கட்டளைக்குள்ள எல்லா நியாயப்பிரமாணங்களும் கீழ்ப்படியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எந்த இடத்துலையும் மனுஷனை நம்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துலையும் மனுஷனை நம்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னதெல்லாம், நீ என்ன நம்பு, ட்ரஸ்ட் இன் மீ, பிலீவ் இன் மீ. ஆண்டவருக்கு தெரியும், நீ மனுஷனை நம்பினா அவன் கவுத்து விடுவான். ஆனால் ஆண்டவரை நம்பினா அவர் கவுத்து விடுகிற கர்த்தர் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம இதில் தான் நம்ம விழுந்து போகிறோம். நம்ம ஒரு சக விசுவாசியையோ சர்ச்சுக்கு வர்ற ஒரு ஆத்துமாவையோ நல்லா நேசிக்க நேசிக்க என்ன பண்ணிடுறோம்னா, நிறைய விஷயத்தில் அவங்கள நம்புகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை போல நீ நேசி, அதில் தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையை அவன் மேலேயோ வைக்காம அந்த விசுவாசத்தை என் மேலே மட்டும் வை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாகிருப்பவரே. மிகவேல் ஷயலராசிட்டே, என் நம்பிக்கைக்குரிய பாத்திரமே, என் நம்பிக்கைக்குரியவரே.
நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் மேல வச்சா போதும், அவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை ஒரு மனுஷன் மேலே வைக்கிறதுனால தான் சின்னதாக ஏதோ ஒன்று நடந்து போகும் கூட நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம குத்தப்படுறோம், அளவுக்கு அதிகமான வலியை நம்ம தாங்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நான் செய்கிறேன், என்ன மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ என் கூட எப்பவும் இருப்பேன்னு சொல்லி நம்பிக்கை ஒன்றும் எனக்கு கிடையாது. இருக்கிறது வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் கூட இருக்கிறது வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ எனக்காக நிற்பேன்னு உள்ள நம்பிக்கை ஒன்றும் எனக்கு கிடையாது. என் நம்பிக்கை கிறிஸ்துவன் மேலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமீபத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அது சபையோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசையாக இருந்தேன். இந்த வார்த்தைகள் உங்களையும் பலப்படுத்தி இருக்கும், உங்களுக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்ப 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 கர்த்தர் நம்மளை நோகப்படுத்தவோ, கர்த்தர் நம்மளை உபத்திரவத்தில் தள்ளவோ அவர் ஒரு மனுஷன் அல்ல. கர்த்தர் ஏமாற்றுகிற ஒரு கர்த்தர் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களை விட்டு எழும்பி நின்று உங்கள் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சு, உங்கள் பாரத்தையும் உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள். எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு தருபவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு தருபவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்.
ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே. இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி எப்படி மாற ஒப்பு கொடுப்பேன். நீ என் பிள்ளை இல்லையா? நான் உன் தகப்பன் அல்லவா, நான் உன் தகப்பன் அல்லவா, நான் உன் தகப்பன் அல்லவா. Yes, yes, Lord. இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட. எப்ராயிமே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் 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 இஸ்ரவேலே. இஸ்ரவேலே, 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 உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி தள்ளுவேன், உன்னை நான் எப்படி தள்ளுவேன். உனக்காக இரத்தம் சிந்தினதும் உனக்காக பாடுகள் பட்டதும் வேறு மனுஷர்களுக்காக மாத்திரமல்ல, ஆனால் உனக்காகவும் நான் அதை சகித்திருக்கிறேன், உனக்காகவும் நான் அதை சகித்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னேனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னேனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நான் சொன்னேனே. ஏன் அதை நீ மறந்து போகிறாய்? ஏன் அதை நீ மறந்து போகிறாய்? கர்த்தர் என்னை மறந்து போனாரோ என்று ஏன் நினைக்கிறாய்? ஓ ஹல்லேலூயா. நன்மை செய்யும் போது ஞாபகத்தில் வைத்து நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது மறக்கிற மனிதர்களை நீ நம்புறல. ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய நன்மைக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற என்னை நீ விசுவாசிப்பாயானால், எப்பொழுதும் உன்னுடைய நன்மைக்காக செயல்படுகிற என்னை நீ விசுவாசிப்பாயானால்,
எப்பொழுதும் சில காரியங்களை தடை செய்கிறது உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ விசுவாசிப்பாயானால், எப்பொழுதும் சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது நான் தகப்பன் நீ பிள்ளை என்பதை விசுவாசிப்பாயானால், நீ பெரிய காரியங்களை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ பெரிய அதிசயங்களை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ பெரிய அதிசயங்களை காண்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். லகா பராயா தலபா செட்டலேபாயா சட்டலயடா லிமரட்டலபகதல ரியட்டலயதல ரமஷந்தலரபா. உன்னை தள்ளின ஜாதிகளின் மத்தியிலே நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை தள்ளின ஜனங்களின் மத்தியிலே நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை தள்ளின ஜாதிகளின் மத்தியிலே நான் உயர்த்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன்னை தள்ளின ஜாதிகளின் மத்தியிலே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கொண்டு நான் உன்னை உயர்த்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை அசைவாடி கொண்டிருக்கிறது. His grace is overflowing in this place. கர்த்தருடைய கிருபை நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பாசம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத பாசத்தினாலும் அளவில்லாத நேசத்தினாலும் அளவில்லாத அன்பினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிறைத்து கொண்டிருக்கிறார். The Lord is filling you right now. The Lord is filling you right now. The Lord is filling you right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த காலத்தில் நீங்கள் கவனத்தோடு கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த உலகத்தில் இருக்கின்ற துன்பங்கள் உடனே தீர்ந்து போகிறதல்ல. உலகத்தில் இருக்கின்ற துன்பங்கள் ஒன்று தீரும்போது இன்னொன்று வரும். இது எப்போதுமே நமக்கு கடைசி வர ஃபைனல் வர தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒன்று தீரும் இன்னொன்று வரும். அதை எப்போதுமே நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் முன்கருதி கடந்து செல்ல வேண்டும். முன்ன எது வரும் எது வராதுன்னு சொல்லி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. தாய்லாந்து நாட்டையெல்லாம் பக்கத்தில் உள்ள நாட்டை எல்லாமே இப்போ கொடூரமாக நமக்கு கண் முன்னே அந்த எர்த்து குயிக்க நம்ம பார்க்குறோம். மக்கள் படுற பாடு, மக்கள் படுற துன்பங்கள், மக்கள் படுற வேதனைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும் வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்க சம்பூர்ணமாக நினைக்கிறாங்க நம்முடைய மதம் தான் சரி, நம்முடைய கொள்கை தான் சரி, புத்த மதம் தான் சரி, இல்லாவிட்டால் முஸ்லீம்ஸ் மதம் தான் சரி. இப்படி அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறதுனால சடுதியில் நாசம் வருகிறது. சடுதியில் நாசம் வருகிறது. நாம் கிறிஸ்துவை நன்றாக அறிகிறதுனால இப்படி இப்படி பிரச்சனை எனக்கு வரும் என்று நாம் கருதி ஜீவிக்கிறோம். ஒரு மெடிசன் எடுத்தது போல, ஒரு முன்கூட்டி ஒரு மெடிசன் எடுக்கிறது போல நாம் கருதி ஜீவிக்கிறோம். இதிலே சில கிறிஸ்தவர்கள் கருதுகிறது கிடையாது. கருதுகிறது, கவனிக்கிறது, கர்த்தரோடு உள்ள ரகசியங்கள் இப்படி ஒன்றும் இல்லாமையும் சில கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வாழ்கிறத பார்க்க முடியும். நான் சொல்ல இது ரொம்ப ஆபத்து. அவர்களுக்கு ரொம்ப ஆபத்து. இயேசுவை குறித்து மணிக்கணக்கில் செபித்து வசனத்தை படித்து நற்கிரியைகளை செய்து கடந்து போகும்போது தான் இயேசு ஒரு மனுஷனை தொடுகிறதும் ஒரு மனுஷனோடு பேசுகிறதும் ஒரு மனுஷனு இடைபடுகிறதும் இது ஒரு மனுஷிக்குள்ள சரியா இல்லைன்னு சொன்னாலே நாம் கிறிஸ்துவிலிருந்து விட்டு பிரிகிறோம், பிரிந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. அதுக்கு நான் ரொம்ப பேச வேண்டியிருக்கும், ரொம்ப செய்திகள் எடுக்க வேண்டியிருக்கும், ரொம்ப மிரக்கலை பற்றி பேச வேண்டியது இருக்கும். அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்போ அதெல்லாம் நம்ம இருக்கட்டும். அது தனியாக சில வேளை யூடியூப்பில் போட வேண்டும் என்று விரும்புகிறோம், தனியாக பிடிச்சு. ஆனால் ஆண்டவருக்குள்ள உங்கள் ஆளாக அந்த ஆண்டவரை பற்றி அகல ஆழ உயர அன்பை நாம் சரியாக புரியாமல் இருக்கக்கூடாது. உபாசக்குள்ள வாரீங்க நீங்கள், சண்டே கொஞ்சம் பேர் வருவாங்க, உபாசக்குள்ள கொஞ்சம் பேர் வரீங்க. நீங்கள் நிச்சயமாய் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று தான் நீங்கள் வாரீங்க. அப்போ அதுக்குள்ள கிரியைகளை நீங்கள் தொடங்க வேண்டும். நற்கிரிகளை தொடங்கும் போதே கர்த்தர் உங்களை பேச தொடங்குவா. ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. அவருடைய முகத்தின் ஒளியை உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்தா.
அவருடைய மகிமையை கொடுக்கத்தான் வந்தா. அந்த மகிமையில் ஃபஸ்ட்டு நற்கிரியை தான். அல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் செலுத்த கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயம் அவருடைய ரகசியங்களை அறிவிப்பார். உங்களை கண்டிப்பார். ஒரு ஆபத்துக்கும் கொடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 11:2. என்னங்க? அகந்தை வந்தால் இலட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு ஞானம் உண்டு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே அகந்தை என்ப ஒரு சுபாவம் வந்தால் இலச்ச முடிஞ்சு போச்சு. பிணை எப்பவும் சஞ்சலமும், எப்பவும் தவிப்பும், எப்போதும் உபத்திரவமாக்கும். குடும்பத்திலானாலும் சரி, வெளியிலானாலும் சரி, வேலையிலானும் சரி, பணத்திலானும் சரி, சபையிலானும் சரி, இந்த அகந்தை என்பதே சில அநேகருடைய வாழ்க்கையை லட்சியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. சிலருக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஏற்ற சுவிசேஷம் வேணும், இனிமையா இருக்கணும், நல்ல பாடல், நல்ல துதி, நேரம் போக்கி விடணும். அல்லேலூயா. பீஸ்ஃபுல்லா இருக்கணும். வந்தோம், சமாதானமா போனோம், செய்தியை கேட்டோம்னு சொல்லி இருக்கணும். வேதத்தை நாங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுவது, நீ அவளை நடத்த வேண்டிய வழியில நடத்தாவிட்டால் உனக்கு தான் ஆபத்து. ஆமென். அவர்களை சோப்பு போட்டு அது போட்டு தடை விட்டாச்சுன்னு சொன்னா அது சபையுடைய பாஸ்டருக்கு ஆபத்து. எங்க கேடு இருக்கிறதோ அது வரை துறக்கணும். ஒரு செவரில் எங்க கேடு இருக்கிறதோ அது வரை துறந்து அதை எடுத்து பின்புதான் சரி பண்ணி அடைக்கணும். அப்பதான் சரியாகும். அதை போல மனுஷனுக்கு அறிவில்லை. மனுஷனுக்கு சரியான அறிவில்லாம அவர்கள் அகந்தை உள்ளவர்களாக இருக்க. அகந்தை உள்ளவர்களுக்கு தேவன் வெளிப்பட முடியாது. அகந்தை உள்ளவர்களுக்கும் தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அகந்தை உள்ள மனுஷனோடு மனுஷியோடு தேவன் நடப்பதும் இல்லை. அவங்க எவ்வளோ அற்புதங்கள் செய்யலாம், எவ்வளோ அடையாளங்களை செய்யலாம், அது சாத்தான் செய்யலானா யார் செய்யலான்னு தெரியாது, நடக்கவே மாட்டா. அல்லேலூயா. இப்போ நம்மையும் வந்து ஒரு புதிய ஆளை பார்த்தா சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் கௌரவம் உள்ள ஆளு போல இருக்கிறாருன்னு. அது நம்ம தோற்றம். அல்லேலூயா. ரைசலாம். ஆமே. நம்முடைய கௌரவமே சபைக்குள்ளதான். பிரியமான சபைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய அகந்த சுபாவங்கள் அதை விட்டுவிட வேண்டும். அப்படி இறந்தால் எங்கிருந்து அகந்தை உண்டதோ அதை சரியாய் துறந்து மாற்றி அதை சரியான வசனத்தை கொண்டு அடைத்து வெளியே வர கர்த்தர் சொல்லு. ஆமே. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறது பாருங்க, தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அப்ப ஒரு தாழ்ந்த ஒரு மனக்குணம், தாழ்ந்த எண்ணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாகிக்கிட்டே இருக்கணும். தாழ்ந்த எண்ணங்களும் தாழ்ந்த குணங்களும் இயேசுவிடத்திலிருந்து வந்த குணம். ஆமே. அந்தகார லோகாதிபதிய பிசாசின் கையில் அகப்பட்டிருந்த நம்மை அவருடைய முகத்தின் ஒளியை நமக்கு தந்து நம்மை மாற்றினதாக்கும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை நமக்குள்ள ஊற்றி நம்மளை ஞானவான்களாய் மாற்றினது. பின்பு நாம் ஞானம் கெட்டவனை போல உலக பிரகாரமாய் நடக்கக்கூடாது. ஞானத்தை தருகிறது கர்த்தராக. என் பிள்ளை பிழைச்சு போட்டோம், என் பிள்ளை பிழைச்சு போட்டோம். ஞானம் இல்லாம பேசி எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க. ஞானம் இல்லாம பேசி எத்தனை பேர் அடிதடிக்கு இருக்காங்க. ஞானம் இல்லாம பேசி பணத்துக்காக எல்லாம் பேசி எத்தனை ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, கொலையும் செய்யப்படுறாங்க. ஞானம் இல்லாம பேசுறது, விட்டு கொடுக்காம பேசுறது, எடுத்தறிந்து பேசுறது, இது எல்லாமே ஞானம் இல்லாம இருக்கிறவங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமே. அந்த ஞானம் என்ன செய்யுமாம்? தாழ்ந்த சிந்தையை கொண்டு வருமா, தாழ்ந்த சிந்தையை கொண்டு வருமா. அல்லேலூயா. நீங்கள் தனித்திருக்கும் போது உங்க அந்த ஞானம் சொல்லும் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் நான் தரித்திரன்னு சொல்லும். அந்த ஞானம் சொல்லும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தரித்திரன், என்னை யாரோ ஒருவர் நடத்துறதுனால பிழைக்கிறேன்னு சொல்லி அவரை மகத்துவப்படுத்தும் ஞானம். ஞானம் தனித்து சொல்லும் என்னை விட அவங்க உயர்ந்தவர்கள், என்னை விட படிப்பாடிகள், என்னை விட அறிவுள்ளவர்கள், என்னை விட புத்திசாலிகள், என்னுடைய திறமசாலிகள்,
நம்மிடத்தில் இருக்க என்னிடத்தில் குணத்தை விட அதிகமான நல்ல குணங்கள் அவரிடத்தில் இருக்குன்னு சொல்லி ஞானம் நம்மை தாழ்த்தும். அல்லேலூயா. அப்படி தாழ்த்தினாதான் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். அப்படி உங்க சிந்தனையிலே அந்த ஞானம் எவ்வளவு உங்களை தாழ்மையா நடத்துகிறதோ அந்த தாழ்மை உள்ள பக்கம்தான் இயேசு இடைப்பட வருகிறார். அல்லேலூயா. புரிந்தவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தாழ்ந்த குணமுள்ளவரிடத்துல கர்த்தர் கூட வருகிறார், கர்த்தர் கூட நடக்கிறார், அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க அது விரும்புகிறாங்க, அவங்க விரும்புகிறாங்க. சண்டைக்கு போகக்கூடாது, வழக்குக்கு போடக்கூடாது, என்னில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னில் ஒரு இடர்கள் வரக்கூடாது என்று அவர்கள் எவ்வளவாய் விரும்பி தன்னை தாழ்த்துகிறார்களோ அவ்வளவு கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் வைக்க உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் என்று முதல் அப்படி தொடங்கட்டும். அது அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ நாங்கள் ஒரு புதிய ஒரு இடத்துல வந்திருக்கோம். அந்த இடத்துல உள்ள எல்லா மக்களும் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவனை அறியாத சில மனுஷர்கள் அங்கே இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, ஞானமா நடந்துகிறாங்க. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அகந்தை இருக்காது. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தாழ்மை ஒன்றும் கிடையாது. தேவனை அறிந்திருக்காங்க, எப்படி அறிந்தாங்கன்னு தெரியாது. ஒரு மனிதனை பார்க்கும்போது 2 நேரம் நாய்களுக்கு உணவு வைக்கிறான். தாழ்மை உள்ள சிந்தனை. அல்லேலூயா. அது வாயில்லா பிராணி தான். யாரு வைக்கிறாங்க 2 நேரம் உணவு வைக்க. ஆண்டவரை குறித்து பேசினேன். ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர், அது எனக்கு ஒத்து வராது. அல்லேலூயா. எனக்கு அது ஒத்து வராது. என்ன பண்ண முடியும்? நமக்கு நேரம் கிடைக்கும்போது சொல்லுவோம். அதுபோல பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, 10 ஆண்டுகளா பிள்ளை இல்லை. நாங்கள் பக்கத்தில் வீடு வச்சிருக்கோம். வரும்போதே அந்த பிள்ளையுடைய கஷ்டங்களும் வேதனையாக இருந்து மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு ஜெபிங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை கொடுத்துருவேன்னு சொன்னோம். அதுக்கு அதிகமாக அசோக் ஜெபித்தான்னு நினைக்கிறேன். அசோக் ஜெபித்து அவங்கள்ட்ட சொல்லி உங்களை பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி. நம்ம அதில் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆத்மீகத்தை சொல்லி கொடுத்து ஆத்மீகத்தை புரிய வச்சு அந்த ஆத்மீகத்துக்குள்ள அந்த பிள்ளை வந்ததுனால கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கான். அல்லேலூயா. தாழ்மையான சிந்தனையா இருந்தா போதும், தாழ்மை குணம் இருந்தா போதும். நீங்களே ஜெபிக்கும் போது கர்த்தர் இடைபடுவா. நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் பேசுவா. அதில் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என்னை இடைப்பட்டு கொண்டிருக்கா, என்னோட உறவாடி கொண்டிருக்கா. இந்த காரியம் ஆவியிலே கர்த்தர் பேசியிருக்க நடக்க போகுது. இந்த காரியம் ஆவியில பேசல, சரியா நடக்குமா நடக்கல தெரியல, கொஞ்சம் கவனிச்சு தான் இது சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியான பேச. அப்ப தாழ்மை உள்ள சிந்தனை. ஆபிரகாம் ஒரு தாழ்மை உள்ள சிந்தனை உள்ள மனுஷன். ஆபிரகாம், அல்லேலூயா. அவருடைய குணங்கள், அவருடைய காரியங்களை எல்லாம் நம்ம தியானிக்க நமக்கு தெரியும். நல்ல தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. அவருடைய கோபம் பயங்கர கோபம். லோத்துவும் குடும்பமும் சொதோம் கோமரத்தில் இருக்க மக்களை சேர்த்து பிடிச்சிட்டு போன உடனே அவர் பயங்கரமான கோபம் எழும்பி இருக்க, தன் சகோதர பிள்ளை பிடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அவரோடு பணி செய்கிற சிலரை கொண்டு யுத்தம் செய்து ராஜ்யங்கள் ஜெயிக்க முடியாததை ஒரு மனுஷனும் சில வேலைக்காலம் சென்று ஜெயித்து கொண்டு வந்தார்கள். அது கர்த்தர் கூட இருக்கிறதுனால. இப்படிதான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை கொண்டு ஒரு காரியத்திலும் விடுதலை பெற முடியாது. நீங்கள் அப்படி ஒரு அடிமைப்பட்ட அனுபவத்தில் இருந்தால், நீங்கள் ஆபிரகாமை போல தாழ்ந்த சிந்தனை இருந்தால், நிச்சயமா கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் கூட இருந்து செய்து உன்னை உயர்த்த வல்லவர். புரிந்தவர்களை கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தாழ்ந்த சிந்தனையோடு இருந்தால், உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவோடு நடக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவின் வழியிலே கடந்து போன பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு 45-50 வயசான தெரியும், என் பிரச்சனைகளை எல்லாம் ஞானத்தோடு கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிற ஒரு இடமாய் மாற்றும். கர்த்தர் ஆவியான பேசிக் கொண்டிருக்க போற, ஆவியான பேச போறான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் புதிய கிருபையோடு, இன்னும் புதிய கிருபையோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஞானம் இல்லாம ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு சில வேளையில் ஞானம் இல்லாம ஏதாவது ஒரு டெக்னிக்கல் புத்தி சபையில யூஸ் பண்ணா நிச்சயம் பரவும், நிச்சயம் பரவும். நாம் ஒரு சேனல்ல ஜோய் குட் நியூஸ் சேனலுக்கு போயிருந்தோம், ஒன்று பார்க்க போயிருந்தோம், பேசுவதற்காக போயிருந்தோம். பேசும்போது அங்கே ஒரு மனுஷன் வந்தார். அப்போ பாருங்க, அந்த கீ அப்படின்னா கார்கள் உங்களுக்கு இந்த 2 வீலர் பைக்கில் எல்லாம் கொண்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் சாவியோட வாங்கன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ஒரு சபையில். அப்படியாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் புத்தி உள்ளவங்களை போகல, புத்தி இல்லாத விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. இது எங்கிருந்து பழக்கம்னு தெரியல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நீங்கள் ஞானத்தோடு தெய்வ பக்தி இருந்தால் உங்க காரை காப்பது கர்த்தர், உங்க 2 வீலரை பார்ப்பது கர்த்தர், உங்க வீட்டை பார்ப்பது கர்த்தர், உங்க தோட்டத்தை பார்ப்பது கர்த்தர், உங்க தொழிலை பார்ப்பது கர்த்தர். நீங்க தான் ஞானமா இருக்கணும். கர்த்தர் பொருள் மேல் ஆசீர்வதிக்கிறது அல்ல. அல்லேலூயா. இதெல்லாமே டூப்ளிகேட் என்று அறியும் போது சபைக்கு ஆபத்தாக்கும். இதெல்லாம் தவறாய் நடத்துறாங்கன்னு சொன்ன சபைக்கு ஆபத்தாக்கும். சபைக்கு தேவை ஞானமாக்கும், உங்களுக்கு எல்லாம் ஞானமாக்கும் தேவை. அந்த ஞானம், தாழ்மை உள்ள ஞானம், சிந்தனை இயேசுவோடு உங்க ஆத்துமா இணைக்க போகுது. அப்ப ஆபிரகாம் கல்தோய பட்டணத்தில் இருக்கும் போதே தேவனாகிய ஆண்டவர் அவரை அழைப்பதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்ல, தாழ்ந்த சிந்தனை உள்ள மனுஷன் இருக்கிறதுனால தன் பிதாவாகிய தேராகு பார்த்தீங்கன்னு சொன்னா சிலைகளை உண்டு பண்ணி, சிற்பிகளை உண்டு பண்ணி விலைக்கு விற்கிற மனுஷன். கல்தேய பட்டணத்தில் தான் சிலை வழிபாடு தொடங்கினது. அப்ப இந்த மனுஷனுக்கு தேவ ஞானம் இருக்கிறதுனாலும் தாழ்ந்த சிந்தனை இருக்கிறதுனாலும் இந்த சிலையை தெய்வம் அல்ல என்று அவர் கருதி சர்வ சிருஷ்டி உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி அவரை தேடின அத்த ஞானம். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிவாளிகள் நிறைய இருக்காங்க, திறமை உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க, விஞ்ஞானிகள் நிறைய இருக்காங்க, பல ஆக்டர்ஸ்கள், அட்வொகேட், டாக்டர், பணம் உண்டாக்குவதற்கும் உலக ஞானத்தை பேசுவதற்கும் உலக காரியங்கள் திரளான கொத்து மக்கள் இருக்காங்க. இவர்களெல்லாம் உலக ஞானத்தில் இருக்கிற மனுஷன், உலக ஞானத்தில் வாழுகிற மனுஷன். வேதம் சொல்லுது இது அழிந்து போற ஞானமா இருக்கிறது. நம்முடைய அப்துல் கலாம் சொல்லுங்க, அவர் பயங்கர ஞானமாக்கும், அழிந்து போற ஞானமா இருக்காது. கலைஞர் அழிந்து போற ஞானம். இப்படி அநேக மேதைகளுக்குள்ள பயங்கர ஞானம் இருந்தது. இந்த ஞானம் ஒன்றும் நிலை நிற்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஒரு மனுஷன் தாழ்ந்த சிந்தனையும் ஞானம் உள்ளதுனால வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு சக்தி உண்டு என்று சொல்லி அதை சரியாய் தேடும் போது கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் உண்டாக்குறவளும் கொள்ளையடிக்கிறவளும் உலகத்தை நேடுகிறவளும் உலகத்தில் அறியாம உலக நிம்மதியை சம்பாதிக்கிறவளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது அவர்களுக்கு தேவ ஞானம் இல்லை, தாழ்மையும் இல்லை, ஆனபடி அவர்களால் கர்த்தரை காண முடியாது. உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறதுனால அந்த ஆபிரகாம் என்று சொல்ல ஒரு மனுஷன் ஆண்டவரை கண்டதை போல கர்த்தர் உங்களுக்கு காண வேண்டுமானால் தாழ்ந்த சிந்தனையும் தேவனை தேடுத அறிவும் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கும் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாழ்ந்த சிந்தனை, தாழ்ந்த அறிவு, தாழ்ந்த ஞானம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பா தேவனை சந்திக்க முடியும். அவருக்குள்ள அந்த எண்ணம் வந்ததுனால சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்ட ஒரு சக்தி உண்டு, என் தகப்பனார் உண்டாக்கின்ற ஒரு கைப்பொம்மை அல்ல என்று சொல்லி அவரை ஆண்டவர் தேடுதனால கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார்.
அதை போல உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செவி கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டுமானால் உன்னை இருக்கிற இடத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறான். ஆபிரகாமை அழைத்து வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு விசுவாசத்தை கொடுத்ததை போல உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ரட்சிப்பு நல்ல விசுவாசத்தை உனக்கு தந்து உன் குறைவுகளை மாற்றி உன் பிரச்சனைகளை மாற்றி உன் போராட்டங்களை மாற்றி உன் எல்லையில் இருக்கின்ற சாத்தானுடைய சகல அதிகாரத்தை மாற்றி உன்னை பலப்படுத்த தேவ பிள்ளையே, தாழ்ந்த சிந்தனையை கேள், தாழ்ந்த எண்ணத்தை கேள். கர்த்தர் உன்னை பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவள் ஈஸியா நோய்களை குணமாக்க முடியும். அவர்கள் ஈஸியா விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அவள் ஈஸியா வாழ முடியும். அவள் பெரிய வேலை ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. தாழ்ந்த சிந்தனையில் இருக்கின்ற கிருபை பெற்ற பிள்ளைகளை ஈஸியா கர்த்தர் நடத்துவா. அதை அறிய விடாமல் சாத்தான் வந்து அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த குருட்டு கண் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஞானம் தேவனை தேட வைக்கிறது போல, ஆபிரகாம் கண்டடைந்தது போல, தேவன் தருகிற தாழ்மை உள்ள சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலே கர்த்தரை தேட வேண்டும். ஞானத்தினாலே தேடி கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும். உலகத்தில் ஞானம் இல்லாம எதையும் தேடலாம், எதையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா தேவ ஞானம் அப்படி அல்ல. முதல்ல ராஜ்யத்தின் நீதியும் தேடும்படி கர்த்தரை கண்டுபிடிக்க வைக்கும். கர்த்தருடைய சித்தத்தை சொல்ல வைக்கும், செய்ய வைக்கும். கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய வைக்கும். கர்த்தர் எது விரும்புகிறார் என்று அறிந்து நடத்துவதுதான் தேவ ஞானம். அப்படி நடந்தால் வியாதிகள் போராட்டங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ நேரடியாக அந்த ஞானத்தை கொண்டு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்க வல்லவர், விடுதலையாக்கி உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் தேவனுக்கு பிரியமாய் நடத்தும் ஒரு நெகோமியா என்று சொல்லுற மனுஷன். அவருடைய ஞானத்தை பாருங்க. நெகோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 லைட்டை படிச்சு விடுங்க. நெகோமியா 1:17. நெகோமியாவின் புஸ்தகம் 1:17. எவ்வளவு உண்டு? 17 இல்லையா? இப்ப மாறி எடுத்தனே. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் எதை காண்பிக்கிறது? அவருடைய ஞானம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? அவருடைய ஞானம் இஸ்ரவேலுடைய ஒரு பெரிய வீழ்ச்சி, இஸ்ரவேலுடைய பெரிய ஒரு வீழ்ச்சியாக்கும். ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்கின்ற இஸ்ரவேலரை பாத்தீங்கன்னு சொன்னா, சிதேக்கியா ராஜா காலத்தில் அழிக்கப்பட்ட எருசலேமே மீண்டும் எடுத்து கட்டுவதற்காக, மீண்டும் அதை எடுத்து கட்டுவதற்காக ஒரு சிந்தனை, தாழ்ந்த சிந்தனை ஆண்டவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. நம்மை அதுக்குத்தான் கர்த்தர் திணிப்பித்திருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற நாம், செபிக்கிற நாம், சபை கூடுகிற நாம், நமக்குள்ளே ஒரு தாழ்ந்த சிந்தனை இருக்குமானால் இந்த மனுஷனை போல இடிந்து கிடக்கிற இருதயங்களை, இடிந்து கிடக்கிற வீடுகள், அலங்கோலமாயிருக்கிற வாழ்க்கை, தப்ப முடியாத எண்ணங்கள் இருக்கிற இடத்தை இந்த மனுஷனை போல கட்டவும் அலங்கரிக்கவும் மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு, இன்றைக்கு ஒரு பொக்கிஷத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. சபையில் ஆள் இருக்கிறது, கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்தவர்கள் போறாங்க, கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்தவர்கள் பாடிக்கொண்டு வாராங்க, பயங்கர கூட்டமாக்கம். பாஸ்டமார் சொல்றது அற்புதம் கண்டு கொண்டு போனாங்கன்னாக்கும். அற்புதம் கொண்டு பிரமாண்டமா இருந்து இந்த சினிமா இறங்கி வரும்போது பேட்டி கொடுப்பாங்க. அவர் ஆக்டர் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்து, பயங்கரமா இருந்து, இன்னாரா பயங்கர ஆக்ஷனா இருந்து, ஓகே, அத போலதான் பேட்டியாக்கும். ஆக்ஷன் ஹீரோ போல. பிரியமான சபையை, எது ஞானம்? ஆள்கூட்டமா ஞானம்? சபை விருத்தி அடைவதல்ல, ஞானம் தான் தேவை. சபைக்கு ஞானம் வேணும். வெறும் சுவிசேஷத்தை கேட்டு போறதல்ல. நானும் ஒரு நெகோமியா போல எருசலேம் பாழாய் கிடக்க இடங்களை கட்டுவதற்கு முன் வந்ததை போல சில காரியங்களுக்கு உங்க புருஷர்கள் முன்னே வந்தால் நலமா இருக்கும். உங்க பிள்ளைகள்
முன்னே வந்த நிலமா இருக்கும். இல்லாம சப்பானியை போல வந்து இருந்துட்டு, சப்பானியை போல ஒரு சண்டை வந்துட்டு நம்ம என்ன செய்தாலும் அந்த ஞானம் சரியா கிளியர்னஸ் இல்லாவிட்டால் ஒரு சபை கூடுதலும் தப்பி போக முடியாது. நீங்கள் நானும். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. இதுக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கா. பெரிய அரமனையில் இருக்கிற மனுஷன், அரமனையில் இருக்கிற மனுஷன் 3 வேளை சாப்பிட்டு சும்மா போக வேண்டியதானே? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அமைதியா இருக்க வேண்டியதானே? இன்னும் என்ன செய்யறாங்க கிறிஸ்தவர்கள்? அழிகிற உலகம், அழிந்து போற உலகம் என்று தெரியும். நாம் எல்லாருமே அழுகி போற சரீரம் எல்லாம் தெரியும். தெரிந்தாலும் தெரியாத போல, தெரிந்தாலும் நடிக்காத போல, தெரிந்தாலும் கண்டுகொள்ளாத போல, இது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயம் தெரியாது. நீங்கள் நெகோமியா போல ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி எழும்பினால், விழுந்து கிடக்கிற சிலரை தாங்கி கட்டி எழுப்பினால், நீங்கள் விழும்போது கர்த்தர் தாங்குவா. நீங்கள் வேதனைப்படுவது கர்த்தர் தாங்குவா. உங்க வீட்டில குறைவுகளை கர்த்தர் தாங்குவா. உங்க பிரச்சனை கர்த்தர் ஒரு முடிவுண்டாக்குவா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஜெபித்தா கர்த்தர் உன் வீட்டை விட்டு போக மாட்டா. நீ ஜெபித்தா கர்த்தர் 10 அடி தாண்ட மாட்டா. நீ ஜெபித்தால் நெகோமியோட கண்ணீருக்கு பதில் கொடுத்தது போல கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, தாழ்மை உள்ள சிந்தனை ஞானத்தை தர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பாஸ்டர்னு அந்த பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆளு கூட்டம் குடிச்சுன்னு பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. அது ஐயப்பன் கோவில் ஆளு கூட்டம், வேளாங்கண்ணியில் ஆளு கூட இல்லையா? ஜனங்கள் பெண் ஒட்டகத்தை போல தாறுமாற ஓடுக மக்களாக்கும். மக்களுக்கு சரியான சத்தியத்தை கேட்டு இருந்து உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்பட மக்களுக்கு மனசு இல்லை. அவள் இருந்து செயல்பட மனசு இல்லாமல் இருக்கிறதுனால யாருக்கோ பணம் கொடுத்து மீட்கலாம்னு நினைக்கிறாங்க. எங்கே அப்படி நீக்கலாம் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுறேன், உங்களுக்கு புத்தி உண்டு சொல்லுறேன். ஆபிரகாம் என்று சொல்லுற மனுஷன் தாழ்மை உள்ள சிந்தனையினால அவனை அழிவிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்க கூடாது, அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் தீர்மானித்ததினால கர்த்தர் அவர் தீர்மானித்த காரியங்களை செய்து முடித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக ஞானம் குடும்பத்தை இன்பமாய் நடத்தும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். ஞானம், தாழ்மை உள்ளவரத்தில் ஞானம் உண்டு. அந்த ஞானம் ஒரு குடும்பத்தை சரியாய் நடத்தும் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்துட்டு சொன்ன எரேமியாவின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ஏரோத்தின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதான் நீங்கள் பரதேசிகளாய் தங்க அந்த தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு போதும். அல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. தேசத்தை அழிப்பதற்கு பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். தேசம் பிடிக்கப்படுகிறது. எரேமியாவின் காலத்தில் 2 முறை பிடிச்சிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2வது முறை பிடிக்க வரும்போதும் இஸ்ரவேல்ல எத்தனை மக்கள் நல்லவங்க உண்டு, இஸ்ரவேல்ல எத்தனை மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் ஒரு எரேமியாவோட பேசுகிறான். பேசும்போது இந்த குடும்பத்துக்கிட்ட போக சொல்லுகிறான், அழைக்க சொல்லுகிறான். அழைச்சு கொண்டு வா, ஆலயத்தில் அழைச்சு கொண்டு வா, அங்கே ஒரு ரூம் இருக்கிறது, அங்க கொண்டு வா, கொண்டு வந்து சாராயம் ஊத்தி கொடுக்க சொல்லுகிறார். மதுபானத்தை ஊத்தி கொடுத்து இந்த குடும்பத்துக்கிட்ட குடின்னு சொல்லி ஒரு பார்ட்டி போல உண்டு பண்ணுறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க பிதாக்கள் இந்த மதுபானத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. எங்கள் பிதாக்கள் இந்த தேசத்தின் அக்கிரமத்தை பார்த்தால் இந்த தேசம் நிலை நிற்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த தேசத்தில் நீ ஒன்று சம்பத்து கூட்டக்கூடாது, அழியும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளையுடைய உறவு, அதான் தேவ பிள்ளையுடைய மனக்கண். அப்ப ஒரு தேசம் சீர்கட்டு கடந்தாலும் ஒரு குடும்பம் மனம் திரும்பி மதுபானம் இல்லாம, சண்டை இல்லாம, வழக்கு இல்லாம,
கஞ்சா இல்லாம, மயக்க மருந்து இல்லாம, கெட்ட வார்த்தை இல்லாம, சண்டையோ கூத்து ஒன்றும் இல்லாம ஞானமாய் நடந்தால் அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வரப்போற ஆபத்துகளை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஆமென். இவர்கள் தன் தகப்பன் சொன்ன வழியில நடந்ததுனால, இவர்கள் தகப்பன் சொன்ன அதே பாணியில நடந்ததுனால கர்த்தர் சொல்லுங்க, அந்த குடும்பத்தை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. எத்தனை புரியுதுங்க? ஆமென். உபத்திரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அழிவு மாறி மாறி வரும். பல பல உபத்திரங்கள் நிச்சயமாய் பூமியில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. மீண்டும் கொள்ளை நோய்கள் கண்டிப்பா வரப்போகிறது, உபத்திரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அழிவு இந்த பூமியில இருக்கிறது. சீக்கிரமாய் ஒரு பெரிய ஜலத்தினால் மீண்டும் ஒரு அழிவு உண்டு. ஆமென். இப்படிப்பட்ட அழிவின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழிவின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு நிமிஷம் ஆபத்து இப்ப வரும், நாளைக்கு வரலாம், மறுநாள் வரலாம் என்று ஆபத்திலிருந்து தப்புவதற்கு இந்த குடும்பத்தை போல நீங்கள் பர்ஃபெக்டாய் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து நல்ல சிந்தனையோடு காரியங்களை செய்தா உன் குடும்பம் தப்பும், உன் குடும்பம் விடுதலை அடையும், உன் குடும்பம் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை சபையிலே கொண்டு வந்திருக்கிறா. அதுக்கு தான் சபையில் நீங்க இருக்கிறீங்க, வரும் காரியங்களை அறிவதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திரு. அல்லாம பணம் உண்டாக்குவதற்கு இயேசு அழைக்கல. புழுதியிலிருந்து உன்னை தூக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அது சிலவங்க தூக்குவாருங்க, சிலவங்களை எடுப்பாருங்க, சிலவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. பாஸ்டர்கள் சொல்லும் போல அவர் அப்படியானால் நமக்கு இந்த சபை கூட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஆசீர்வதிக்கத்தான் வந்தாங்கன்னு சொன்ன நம்ம சாப்பிட்டு புசித்து 4 நேரம் குடித்து செத்து போவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் அப்படி உள்ள செய்திகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியல, ஏன் அப்படி உள்ள சுவிசேஷத்தை கொண்டு மக்களை ஏமாத்துகிறாருன்னு தெரியல. இது ஆண்டவர் செய்கிறாரா இல்ல ஒளியந்தூதன் செய்கிறான்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், வருங்காரியங்களை அறிய வேண்டுமானால் கர்த்தர் கேட்ட சிந்தை, தாழ்மை உள்ள ஒரு சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் வரும் காரியம் அறிந்து நீங்கள் கடந்து போகலாம். அதுல எந்த தடையும் இல்லை, எந்த உபத்திரம் வராது. தைரியமாய் சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு வாழுகிறதுனால எந்த அழிவு இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்து விட என் ஆவியானவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு அற்புதம் அடையாளங்களை கண்டு மக்கள் விசுவசித்து ஆண்டவராய் இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் முகாந்தரமும் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் முகாந்தரமும் எத்தனை அடையாளங்களை கண்டாங்க, எத்தனை அற்புதங்களை கண்டாங்க, எத்தனை அதிசயங்களை கண்டாங்க. ஏன் அவங்க கரெக்டா கானானுக்குள்ள போய் சேரல? அற்புதம் ஒரு டூப்ளிகேட். அது செய்த தேவனை மகத்துவப்படுத்துவதற்கு, அது செய்த தேவனை சிந்திப்பதற்கு. அற்புதத்தை செய்த தேவனை ஒரு செங்கடல் பிளந்தா அதை கண்ட பிள்ளைகள் சொல்லுவாங்க, மோசே நடத்தி கொண்டு வந்த அந்த தெய்வம் மகா பெரியவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஏன் அவர்கள் போய் சேரவில்லை? 1 கொரிந்தியர் 10 சொல்லுது, அவர்களிடத்தில் தேவன் அதிகமாய் பிரியமாய் இருக்கவில்லை. அந்த ஜனத்தின் மத்தியில சுமார் 10-15 லட்சம் மக்கள் மத்தியில தேவன் கொண்டு வந்தது உண்மைதான், நடத்தினது உண்மைதான், செங்கடலை பிளந்தது உண்மைதான், ஆகாரத்தை கொடுத்தது உண்மைதான், அற்புதம் அடையாளம் கண்டது இருந்தாலும் அவங்க ஒரு தவறுன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நேசிக்கிற நீங்கள் நானும் இயேசுவோடு சேர்ந்து வாழுகிறோம், இயேசுவோடு இணைந்து வாழுகிறோம். அம்மாவும் பிள்ளையுமா வாழுகிறத போல வாழுகிறோம், தகப்பனும் பிள்ளையுமா வாழுகிறத போல வாழுகிறோம். அவர்களுக்கிட்ட தான் தகப்பன் பேசுவா, அவர்கள்ட்ட தாய் பேசுவா. வேற 2 முகடமார் தான் உண்டா, அந்த காலேப்பும் ஜோசுவா மாத்திரம் தான் உண்டு முகடமாராக யுத்தத்தில். பிரைஸ்லாம். ஆரோன் கூட சரியில்லை, மிரியாம் கூட சரியா இல்லை. இந்த 2 பேரும் தான் கடைசி வரை மோசேயுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து யுத்தம் செய்தவர்கள். இவர்களை மறக்காம இவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை சீர்படுத்தி இவர்களை கொண்டு போய் அங்கே விட்டார்.
உலகம் எப்படியே போகலாம், உலகம் எப்படியான நாசத்துக்கு போனாலும், உலகம் எப்படியான அழிவுக்கு போனாலும், அந்த உலகத்தின் மத்தியிலே ஒரு பரிசுத்தவான் இருந்தால் உங்களை கர்த்தர் காக்க வல்லவர், உங்களை காக்க வல்லவர், உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவர், உங்கள் அதிகாரத்தை தர வல்லவர். தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேரம் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை கேட்டு உங்கள் தேவன் தந்திருக்கிற ஞானத்தின்படி, தேவன் தந்த கிருபையின்படி, தேவன் தந்திருக்கின்ற வல்லமையின்படி கர்த்தர் உங்களை நடத்த வழிகளை இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தூக்கி மாற்றி வைத்து விட்டு இலக்கை நோக்கி ஓடுவோம், இலக்கை நோக்கி ஓடுவோம். துன்பம் உனக்கு பக்கமாய் உண்டு, செங்கடல் உனக்கு பக்கமாய் உண்டு, உபத்திரம் உனக்கு பக்கமாய் உண்டு. ஒரு ஆழமா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டித்தான் நான் போக வேண்டும். ஆழமாய் ஆண்டவரை டேஸ்ட் பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கை சுமத்தல்ல, என்னுடைய வாழ்க்கை சுமத்தல்ல, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை உள்ளது. நான் கர்த்தரை அறியாம இருந்த எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தரை சரியா அறிந்ததுனால எனக்கு பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தாண்ட முடிய வேண்டுமானால் என்னோடு என்னை அழைத்த, என்னை உண்டாக்கின ஒரு இயேசு வேணும். அவர் என்னோடு இருந்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகளை தாண்டி போக முடியும் என்று சொல்லி நீ தைரியம் கொள்ளும்போது கர்த்தர் உனக்கு முன்னே யுத்தம் செய்ய இறங்கி வருவா. செங்கடலோ, நாசமோ, மோசமோ, யோதானோ, எரிகோ, மதிலோ, எப்படிப்பட்ட உபத்திரம் உன் வாழ்க்கையில வந்தாலும் நீ தோல்வி அடைவதில்லை. காரியம் நீ அவரை அண்டி கொண்டதுனால, ஊதிய பிடிச்சதுனால கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படி வருவா. நமக்கு ஒரு 100 மெசேஜ் போட உண்டு, அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் தேவன் நமக்கு செய்த வச்சு மாத்திரம் போட உண்டு. அது ஒரு காலத்தில் அங்க முடிஞ்சிடும். ப்ராப்பசி ஒரு காலத்தில் அங்க முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு காலத்துக்கு ஏற்றபடி தான் இருக்கும் ப்ராப்பசி. பிரைஸ்லாம் உங்கள் ஒவ்வொரு ஏஜுகள் வரும்போது ஒவ்வொரு புத்தி மண்டலத்தை தருகிறத போல தான் ப்ராப்பசி எல்லாம் முடியும். ஃபைல நிற்கிறத வசனம் தான் கடைசியா போய் நிற்கிறது, உருவாக்குற இடம். அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரியுதுங்க? அதை கோமாளி கிறிஸ்தவர்கள் அறியணும், கோமாளி பாஸ்டர்ஸ் அறியணும். அவர்கள் சரியா அறிந்தாதான் ஃபைனல்ல வசனத்தில் சபை உருவாக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரும் வரை மிரக்கல் 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 சொல்லி பேட்டி எடுத்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற சபைகள், ஊழியங்கள் கூட்டம் கூட்டமாய் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? வயிற்று வலி எப்படி போச்சு? நெஞ்சு வலி எப்படி போச்சு? அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, மிக தெளிவாய் மிக கவனமாய் உங்களுக்கு தேவை ஞானம், தாழ்மை உள்ள ஞானம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லவர். இது இல்லாவிட்டால் கடைசி வரை நம்ம கோமாளி கிறிஸ்தவர்களாய், ஒன்றும் தெரியாதவர்களாய் மரித்து போய்விடுவோம். அங்க யாரும் உங்களை தூக்கி கொண்டு பரலத்தில் விட முடியாது. கல்லறைக்கு போவதற்கு முன்னே, மரணத்துக்கு போவதற்கு முன்னே எது முக்கியமோ அதை சபை தரித்து கொண்டால் நீ 80 வயசுல வாழ வேண்டுமானால் அந்த 80 வயசுல கர்த்தர் உன் நோயை குணமாக்குவா. அந்த 80 வயசுல கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுவா. அந்த 80 வயசுல வந்து இக்கட்டுகளை மாற்றுவா, அந்த கலக்கங்களை மாற்றுவா. நீ எவ்வளவு காலம் இருந்தா நித்திய ஜீவனுக்கு போவா என்று கர்த்தருக்கு தெரியும். அதுவரை நோயோ துன்பமோ பிசாசோ எது இருந்தாலும் சரி. கடந்த நாள் ஒரு பிசாசு ஒரு மனுஷனை தொட்டு, ஆளுக்கு தூக்கம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சபல தூக்கம் ஒன்றும் இல்லை, பயங்கர பேடியும் விரையலும். படபட வியாழக்கிழமை வந்து இருந்தாங்களே அவங்க. ஹல்லேலூயா. ஏன் ஒரு நாள் வராத்தாள் பைசலாம். ஆமே. கர்த்தர் நம்முடைய சபையில் யாரையும் அழிக்கக்கூடாது, பிசாசம் தொடவும் கூடாது. ஆமே, தொடவும் கூடாது. ஏன்னா கர்த்தர் சிலப்பா விட்டா அந்த குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுவான் பிசாசு. கர்த்தரை அறியாம ஏறுவான், அதை கர்த்தர் குணமாக்க வல்லவர். கரங்களை தட்டுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கர்த்தரே சொல்லி விட்டா அது எந்த பாஸ்டர்னாலும் மாற்ற முடியாது. அவன் தவறா சிலப்ப உள்ள வந்தா கர்த்தர் மாற்றி போடும். ஹல்லேலூயா. ஆவியான சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஞானம். நாலாவதாக ஞானம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஞானம் என்ன செய்யுமா? சுகவாழ்வை திழுக்க பண்ணுகிறது.
ஏசாயா 58:8. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. சுக வாழ்வை குறித்து நீங்கள் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். சுக வாழ்வு என்னவென்று சொல்லி முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவரை உங்களுக்கு பயங்கர பாடு இருக்குங்க. கர்த்தரை அறிவர பாடு இருக்கிறது. கஷ்டங்களும் துன்பங்களும் முள்ளுகளும் உபத்திரங்களையும் தாண்டி தாண்டி நீ சகித்து கடந்து போகும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து தீர்மானிப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. ஒன்றும் அறியாம சுகவாழ்வு உங்களுக்கு கிடைச்சா குரங்கு கையில மங்கி கையில இந்த பூமாலை கிடைச்ச போல இருந்துடும். அல்லேலூயா. சுகவாழ்வு அழிச்சிடும். சுகவாழ்வு துக்கத்தை கொண்டு வரும். சுகவாழ்வு ஏமாற்றத்தை கொண்டு வரும். சுகவாழ்வு பரலோகத்தை காண விடாது. சுகவாழ்வு நமக்கு டான்சர் ஆக்கும். இதை சபை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வதுண்டு, நான் சுகமா இருக்கிறேன், முழங்கால் போட்டா போது 1 லட்சம் வரும், முழங்கால் போட்டா போட்ட எல்லாம் நடக்குது. அது கிறிஸ்தவம் அல்ல. அல்லேலூயா. பைசலா திருட்டு வேலை, கொள்ள கூட்டம், வஞ்சிக்கிற வேலை, 1 வச்சா 2, 4 வச்சா 8. அதுக்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. நீங்க இந்த நாள்ல சரியா இருந்தால் உங்க குறைவுகளை கர்த்தர் நெருக்கம் இருக்கும், நிறைய நெருக்கம் இருக்கும், நிறைய பாடுகள் இருக்கும். இதை கடந்து போகும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து சொல்லுவார், நெருக்கத்தின் ஆவிகளை எல்லாம் வெளியே மாற்றுவார், உன்னை துன்பப்படுத்தின ஆட்களை எல்லாம் மாற்றுவார், உன்னை பிரச்சனை கொடுப்பது எல்லாத்தையும் மாற்றி பரலோகத்திலிருந்து ஆவியானவர் உன்னை சரியா நடத்துவார். அப்போது சுகவாழ்வுக்கு உனக்கு திழுக்கும். அந்த சுகவாழ்வு திழுக்கிறது கர்த்தர் தந்தார் என்று சொல்லி அமைதியா இருப்பதற்கு. கர்த்தர் ஒரு சுகவாழ்வை, நோயிலிருந்து சுகவாழ்வு, பிசாசிலிருந்து சுகவாழ்வு, கடபாரத்திலிருந்து சுகவாழ்வு, சிறைச்சாலையிலிருந்து சுகவாழ்வு, எப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து உனக்கு ஒரு சுகவாழ்வு தந்தாரோ அதை நினைத்து கொண்டு கர்த்தரோடு வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு சுகவாழ்வை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கே உனக்கு தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நான் கொஞ்ச நாள் ஆண்டு விட்டு பயங்கர கேள்வியாக்கும், வைக்கப்பந்தல் போல மக்கள் கூடுகிறது. இவங்க எதுக்கு ஆண்டவரை போறாங்கன்னு அவருக்கும் தெரியல. இது ஆல்மோஸ்ட் ஆண்டவர் பிசாசு கொண்டு தள்ளகதாக்கும். போ அங்க இரு ஜோஸ் என்னவல்ல, அவனை கொண்டு வந்து இருத்தி அவனை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா. அது பயங்கர டைலாக் ஆகுது இல்லையா? பிசாசை கொண்டு வருவானா, இரு நல்லா உறங்கி இரு, நீ சமாதானம் கேட்டு போ, வெளியே நின்று கூட்டிட்டு போயிடுவானா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மக்கள் எழுப்புதலாக நான் சொல்றது. ஒரு எழுப்புதலும் கிடையாது. பிரியமான சபைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு சுகவாழ்வு கர்த்தர் வச்சிருக்கா, உனக்கு ஒரு நிம்மதியை வச்சிருக்கா. ஒரு மனுஷன் 10 வருஷம் உழைச்சு 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 ஒரு சுகவாழ்வை காணுகிறான். ஒரு மனுஷன் இரவு பகலா உழைச்சு ஓடிதான் ஒரு சுகவாழ்வை காண்கிறான். ஒரு மனுஷன் கண்ணீரோட விதைச்சு விதைச்சு விதைச்சுத்தான் ஒரு நல்ல அறுவடை செய்கிறாங்க. அதை போல கிறிஸ்தவத்தில் நிறைய துன்பப்பட்டு நீ ஜீவித்தால் உனக்கு நிச்சயம் ஒரு சுகவாழ்வு இருக்கும். அந்த சுகவாழ்வை காலு மேல காலு போட்டு இருப்பதற்கல்ல, அந்த சுகவாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு தேவன் ஒரு சுகவாழ்வை கர்த்தர் தர விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன. ஹல்லேலூயா. யஜமானனே என்னேசு ராஜனே, யஜமானனே என்னேசு ராஜனே, எண்ணமல்லா ஏக்கமல்லா சித்தம் செய்வதுதானே, எண்ணமல்லா ஏக்கமல்லா சித்தம் செய்வதுதானே. யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சுகவாழ்வை தந்த பின்பு
அவருடைய பாதத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கேட்க வேண்டும். நான் எப்படி நீ வாழ வேண்டும் என்று ஜெபித்து கேட்க வேண்டும். வருகின்ற பிரச்சனைகளை எப்படி நான் நீக்கி போக வேண்டும் என்று கேட்க வேண்டும். பரலோக ராஜ்யம் செல்லுவதற்கு என்னை 50 வயசுல தான் என் பிரச்சனை நீக்கி சுகவாழ்வை தந்திருக்கிறேன். எனக்கு ஒரு 60 வயசுல தான் எனக்கு ஒரு சுகவாழ்வை தந்திருக்கிறேன். என் இன்பமான ஆயுசு காலம் கழிஞ்சு போய்விட்டது. என் இன்பமான நாட்கள் முடிந்து விட்டது. என் இன்பமான நாள்ல வஸ்திரம் இல்லாம அலைஞ்சேன், சட்டை இல்லாம அலைஞ்சேன், சாரி இல்லாம அலைஞ்சேன், ஒரு வஸ்திரம் இல்லாம மாற்று வஸ்திரம் இல்லாம அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். இப்போது நீ என்னை தந்தி, இனி நான் என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்தவன் அப்படி அல்ல. சுகவாழ் திழுத்தா ஐயே மகிமையான ஒரு சபையை தேடுவாங்க. அழகான ஆடம்பரமான ஒரு சபையை தேடி போய் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே அங்கமா இருக்கோம், நாங்கள் அங்கே செருப்பா இருக்கோம், நாங்கள் அங்கே ரேடியா இருக்கோம், நாங்கள் அங்கே தூக்கி சுமக்கவளா இருப்போம். அங்க விடுங்க, பிள்ளை எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் போ இங்க கவனிங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமென், பிரைஸ் எல்லாம். எங்க அங்கமா இருக்கோம்? எதில் அங்கமா இருக்கோம்? பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. தேவன் அதுக்காக நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி தேவன் உங்களை ஒரு சுகவாழ்வு தந்தால் நீங்கள் சாட்சி 4 பேருக்கு சொல்வதற்கு, 4 பேரை விடுதலை ஆக்குவதற்கு, 4 பேரை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு. உலகம் எல்லாம் கள்ள சபைகள் 190 பெருகிவிட்டது. டெக்னிக்கல் ஞானத்தை யூஸ் பண்ணி மக்களை வஞ்சிக்கிறாங்க. டெக்னிக்கல் புத்தி வசனத்தை எடுத்து தாய் தேற்றும் போல ஆற்றும் போல வஞ்சித்து மக்கள் தலையாட்டுறாங்க. கொல்லம், சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பேசினதல்ல, திட்டம் போட்டு இன்டர்நெட் எடுக்கிறது. எல்லாத்தையும் ஞானம் இப்ப நெட்ல கிடைக்கும் எல்லாருக்கும். நமக்கு தான் கிடைக்கும், படிப்பு இல்லையே. எல்லா ஸ்டோரிக்கும் விடுதலை கிடைக்கும். தேவன் பேசுறது அல்ல, வசனம் நெட்டுமா கிரியை செய்கிறது. இப்படிதான் செத்து போய் ஒரு உலகம், செத்து போன கிறிஸ்தவம். நீங்க உங்க நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு கூட்டம் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை சரியா நடத்த வேண்டும். அதுக்கு உங்களுக்கு சரியான தாழ்மை ஞானம் வேணும். அது இருந்தால் நிச்சயமாய் பிசாசு உங்களை தொடாது. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வா, கர்த்தர் உன்னை நடத்துவா, கர்த்தர் உன்னை போஷிப்பா, கர்த்தர் வழி பாதுகாத்துவாள். நீ ஒருபோதும் இடகலை இல்லாதபடி கர்த்தர் உன்னை கிருபையினாலே நடத்துவதற்கு தேவாவியான உன் மத்தியிலே உன் குறைவுகளை மாற்றி, உன் பிரச்சனைகளை மாற்றி, போராட்டத்தை மாற்றி, உன் பிள்ளை செல்வத்தை எல்லாம் தந்து உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை இந்த ஞானம் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டை கட்டி பூர்ணாக்கும். ஹல்லேலூயா. அந்த ஞானம் தான் உங்களை பூர்ணப்படுத்தி விட்டுதான் அந்த ஞானம் உன்னை பரலோகத்துக்கு சிந்தனையிலே கொண்டு வரும். அந்த ஆபிரகாம் எல்லாம் அப்படிதான், பரலோகத்தின் சிந்தனை. ஆட்டுக்கூட்டம் இருக்குது, ஒட்டக கூட்டம் உண்டு, நடந்த பூமி சொந்தம் எல்லாம் கிடைச்சிட்டு, சக்கை மாங்க தேங்க எல்லாம் கிடைச்சிட்டு. இந்த சொல்ற ஊழியக்காரர்களை போல அது கொண்டு எங்க போக போறீங்க? அவர்கள் புத்திமான்கள், பரிசுத்தவான்கள், தாழ்மை உள்ள குணம் உள்ளவர்கள். தேராபு சாகும் போல நானும் சாவுவேன், சாரா சாகும் போல நானும் செத்து போவேன். ஆமென், ஆமென். இது ஒன்னும் தூக்கி கொண்டு அங்க ஒன்னும் போக முடியாது ஐயா. தாழ்மை உள்ள சிந்தனையினால, ஆண்டவரை கற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்தை மறந்து அந்த ராஜ்யம், தாழ்ந்த சிந்தனை உள்ள மனுஷனுக்கு அந்த ராஜ்யத்துடைய கண்கள் வைத்து அதை பெற்றுக்கொண்டாங்க. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் சபை கொண்டு வந்திருக்கா. தூதர்களை போல மாற்றுவதற்கு தான் சபையை வைத்திருக்கா. தேவன் விரும்பின எண்ணங்கள் ஆன உடனே முடிவுண்டாகும். தேவனின் எத்தனை பேர் பரலோகத்துக்கு ஆயத்தமான 2000 வருஷம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கான். அது ஒரு கூட்டம் சபையில் நாங்க தான் சொல்றாங்க. அப்படி யாரும் கிடையாது. தேவ சித்தத்தை செய்கிற சபை பிழைக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஞானம் தாழ்ந்த சிந்தனையை கொண்டு வரும். இந்த ஞானம் அறிவை கொண்டு வரும். ஞானம் ஒவ்வொரு வயசுக்கு உங்களை அழகாய் கொண்டு போகணும். ஒரு எல்லை ஆம்பது ஞானம் சொல்ல, மகனே பூமியில் உள்ள வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மகளே பூமியில் உள்ள வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன் வருஷம் 5-10 வருஷம் கவனமாவா, ஜாக்கிரதையா, சாத்தான் உன்னை வஞ்சித்து போடுவான். அதுக்கு இடம் கூடாதபடி என்னோடு ஞானமாய் நடந்து தாழ்மை சிந்தனையாய் எங்க தொடங்கினியோ அதை கடைசி வர என்னோடு வா என்று சொல்லி கர்த்தர் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஒரு கண்ணு பிரச்சனை யாரு? கண்ணு பிடுங்கின போல இருக்கா? ஹல்லேலூயா.
கண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் சொல்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கண்ணு ஏதோ ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. வெளியே என்ன பிடுங்கினது போல பறச்செடுத்தது போல இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. புரிஞ்சா? கர்த்தர் உங்களை சுகம் தருவார். ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது யூதா கலிலியா சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நல்லா கவனிச்சிடுங்க, முடிச்சிடுவோம். அல்லேலூயா. செய்தியை முடிக்க போறோம். அல்லேலூயா. இந்த மாத்து சபை கொஞ்சம் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் எத்தனை பேர் புரியுது? ஐயா, வந்துட்டு போறதுனால ஒரு பிரச்சனை, ஒரு பலனும் கிடையாது. வந்துட்டு போற நீங்க கிரியேட் பண்ணாதான் கர்த்தர் சரி பண்ண தொடங்குவா புத்தி மண்டலத்தை. நீங்க வந்த போன வீட்டுக்கு போய் பழைய ஒரு கண்ணமைய போல வாழ்ந்த நடக்காதுங்க. பழைய குடிகாரனை போல இருந்த நடக்காதுங்க. இந்த சபை தோற்று போய் நீங்களும் தோற்று போவீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குது. 1 மணிக்கு ஆயாச்சு இல்ல, நிறுத்த வேண்டியது தானே? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நல்லா புரிஞ்சுடுங்க. வேதம் சொல்லுறது பழைய தொடக்கம். அப்போஸ்தலர் தொடக்க காலத்துல சம்பவித்தது. இப்ப தொடக்கம் அல்ல, இப்ப சீரழிஞ்சு போச்சு சபை. காரணம் நாடக நடிகைகள், நடிப்பு, வஞ்சிப்பு, பிசினஸ். கொட்டாரம் கட்டணும், பெரிய மண்டபம் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், எல்லாம் செய்யணும், காலேஜ் கட்டணும். ஆனா சபை செத்துட்டு. அல்லேலூயா. நீங்க அவனை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கூடாரம் போட்ட இடத்துல போய் 10 விசுவாசிட்ட பேட்டி எடுங்க, ஆவிக்குரிய பேட்டி எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, இவர் தலைவராக்கும், இவர் பிரதானியாக்கும், இவர் மூப்பராக்குன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் ஆவிக்குரிய ஒரு, இங்கே பக்கத்திலே உண்டு ஆவிக்குரிய ஒரு மீட்டிங், ஒரு பேட்டி எடுத்து பாருங்க. ஒரு சுக்கு இருக்கா, சுண்ணாம்பு இருக்காது. அல்லேலூயா. அவரு கொல்லான்னு சொல்லுவாங்க, அவரு பயங்கர விடுதலைன்னு சொல்லுவாங்க. நீ யாருக்குமே தெரியாதுங்க. அதுல எங்கே ஒரு பரிசுத்தன் உண்டு, தாழ்ந்த சிந்தை உள்ள மனுஷன் ஒரு நிற்பான், அவனுக்கு தெரியும் ஆவிக்குரிய காரியம், அவன் கரெக்டா சொல்லி கொடுப்பான். ஹல்லேலூயா. காரியம் அவன் கற்றலிருந்து கற்றுக்கொள்ளவன், மனுஷனிடத்திலிருந்து அல்ல. அவள் கற்றலிருந்து கற்றுக்கொள்ளுறதுனால அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பசி இருக்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு தெரியும். அதே போல ஆவிக்குரிய காரியம் ஆவி இருக்கிற மனுஷன் சொல்லிக் கொடுப்பான். அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். நீங்களும் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி யூதா கலிலியா சமாரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. இது ஒரு மோசமான ஏரியாக்கும், மோசமான ரெட் லைட் ஆக்கும். இயேசு பிறந்த இடமெல்லாம் மோசம். அங்க ஒரு தீர்க்கதரிசி பிறக்க முடியாது. பெத்லகேம் மிகவும் மோசம். அதுக்கு நாத்தான்வேல் கேட்க, அங்க ஒரு பயல நல்லவன் இல்லையே. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அங்கிருந்து ஒரு நன்மை வராத, ஒன்னும் கொடுக்கவனோ இல்லையே, அங்க போகவே முடியாத, சண்டை, விபச்சாரம், அடி தடி உபத்திரம் உள்ள இடமாச்ச. இப்படிப்பட்ட இடம்தான் சமாதானம் பெற்றது. எல்லா வீடும் அல்ல, எல்லா குடும்பமும் அல்ல, கர்த்தரை ஞானமாய் அறிந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை போட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். உங்க வீட்டில் என்ன சமாதானம் இருக்குன்னு தெரியல. இனி கொஞ்ச காலம்தான் அந்த சமாதானத்தில் வந்துடணும். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாதானம் மரணம் வர தேவை. அதுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குடிக்கிற வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, அடிக்கிற வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, ஊழையுடைய வீட்டில் சமாதானம் வந்து விட்டது, குடிக்கிற வீட்டில் மோசமாக நடக்க எல்லா வீட்டிலையும் சமாதானம் வந்து விட்டது. அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வசனம் அப்படி இருந்தது, கர்த்தருடைய வைராக்கியம் அப்படி இருந்தது, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தருடைய வசனம் இருந்தபடியினாலே சில வீடுகள் சமாதானம் பெற்றது.
இன்னைக்குள்ள கொஞ்சம் சகோதரர்கள் டூப்ளிகேட் சகோதரங்க வருவாங்க, சமாதானம் பெற முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஏற்ற வயசுல கல்யாணம் பண்ண முடியவில்லை, ஏற்ற வயசுல வாழ முடியல, ஒரு நாளும் விடுதலை இல்லை. ஏன்? டூப்ளிகேட் சமாதானம், டூப்ளிகேட் காதல், டூப்ளிகேட் எல்லாம் டூப்ளிகேட். தகப்பன் முதல் தள்ள எல்லாம் டூப்ளிகேட் ஆகும். சமாதானம் பெற முடியவில்லை. நல்ல அம்மா சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பா, நல்ல தகப்பன் சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பாங்க, நல்ல தாத்தா சமாதானத்தின் வழியை சொல்லி கொடுப்பாங்க. அந்த வழி ஒரு வீட்டில் இல்லைன்னு சொன்னா, நல்ல போதனை பாஸ்டர் சொல்லி கொடுக்காவிட்டால் ஒரு குடும்பம் சமாதானம் அடையாது. நீங்கள் சமாதானம் அடைய வேண்டுமானால் உங்க பிள்ளையோட தெற்றுன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன மறைச்சிடுவான், கத்தி எடுத்துட்டு வருவான், 5 குத்துவான் பிள்ளை, இப்படி போ, இப்படி வாழு. இல்லாவிட்டால் அருமையான தாய்மார், நீங்க கண்ணியோட தான் சாக போறீங்க. அது இல்லாம நீங்க பிழைக்க வேண்டுமானால், நீ கண்ணடைக்கும் போது உன் பிள்ளை நல்லவனா இருக்க வேண்டுமானா, இப்ப திட்ட வேண்டியது திட்டு, பெரம்பெடுக்க வேண்டிய பெரம்பெடு, பேச வேண்டிய பேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. நீ பயந்து, நீ தான் பெற்றிருக்க பிள்ளை, அவனா உன்னை பெத்தான் இல்ல இல்ல, நீ தான் பெற்றிருக்க. என் கற்பத்தின் மகனே, என் கற்பத்தின் பிள்ளையே, நீ ஊதாரியா இருக்க விரும்பாதே. இயேசுவிடத்தில் ஒரு சமாதானம் இருக்கு, அதை நீ பெற்றுக்கொண்ட பின்புதான் என் கண்ணடையணும். நீ அந்த சமாதானத்தை கண்டடைந்த பின்னதான் நான் சந்தோஷமா மரிக்கணும். நீ சபைக்கு வா, அழைச்சிட்டு கொண்டு வா, கர்த்தர் உன்னை நடத்துவ. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள், புரிந்தவங்கள், ஊதாரி பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ரிபாலா கரபா தரகா பாலா ஷகா பாபா. ஹல்லேலூயா. சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. பக்தி விருத்தி என்ன? பக்தி விருத்தி சும்மா ஏதோ பேசிட்டு போன முடியுமா? என்ன பக்தி விருத்தி? ஒருவன் கிறிஸ்துவுடைய குணத்தை உள்ள இருக்க, அந்த கிறிஸ்துவின் குணத்தின்படி ஒரு பழைய மனுஷன் புதுசாய் நடக்கிறதான் பக்தி விருத்தி. எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. சினிமாவிலிருந்து விடுதலை, சீரியலிருந்து விடுதலை, சண்டையிலிருந்து விடுதலை, உபத்திரத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு வெற்றி குத்து மாறல இந்த பட்டணத்துல விடுதலை. வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து மற்றவங்க அறியணும், வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று சம்பவித்து இருக்குது, இந்த வாலிபனுக்குள்ள, இந்த வாலிப பிள்ளைக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி புறஜாதிகள் அறிய வேண்டும். நம்ம சபையில் அறியுறாங்களா? பைசலா 13 வயசுல குடி தொடங்க, இன்னையும் குடிச்சுட்டா இருக்காங்க. 12 வயசுல கட்டாத இன்னைக்கும் முடிச்சுட்டா இருக்காங்க. பைசலா. உங்களை வஞ்சிப்பதற்கல்ல, சிறிய ஞானம் இல்லாம போனா இப்படித்தான் நம்ம வீடு ஆகும். ஆனபடி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. ஏன் சபை வளரலன்னு தெரியுமா? எங்க குற்றமா? ஏன் சபையில் அப்போ நடக்கல? எங்க குற்றமா? ஹல்லேலூயா. 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 அப்ப பக்தி விருத்தி ஒரு புதிய ஒரு மனுஷனாய், கிறிஸ்து உள்ள தரித்த ஒரு மனுஷனாய் குடும்பம் மாறும். பக்தி விருத்தி அத புறஜாதிகள் கண்டு கேட்டு உங்களோட நடக்க தொடங்குவாங்க. அப்பதான் அந்த பக்தி விருத்தி தீய போல பரவும். அதுக்கு தான் கர்த்தர் கலிலியா, சமாரியா பல இடத்துல தேவ சபையை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதையா? பக்தி விருத்தி புரியுதா? பேச்சல, செயல்ல, நடத்தையில, திங்கில, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எப்படி பழகணும், எப்படி பேசணும். இயேசுவின் சுபாவம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்குள்ள வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு பக்தி விருத்தி என் வீட்டை தொட்டுட்டு, இவனுக்கு பக்தி விருத்தி இந்த குடும்பத்தை தொட்டுட்டு, இவனுக்கு சாட்சி அந்த வீட்டை தொட்டுன்னு சொல்லி, நீங்கள் பக்தி உள்ள விருத்தி உள்ள குடும்பமாய் வாழ்வதற்கு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அக்கா, தங்கச்சி, பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், கேட்டேன் கேட்காம போல இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வேணும்.
பேசலாம். அது சபைக்குள் இருக்கிறது, சபையில சுவிசேஷம் இருக்காது. நீங்கள் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஆதிகாலம் ஆண்டவர் தெரியும். பிள்ளைகள் ஏன் தோற்று போனாங்க? பிள்ளைகளுள்ள பக்தி வைராக்கியம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு 2 ஒலிவ மரத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். பைசலாம். இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குவதற்கு 2 ஒலிவ மரத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. அது தூதர்கள்னு சொல்லலாம், ஜோசுவான்னு சொல்லலாம், செருபேலுன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமே. அதை போல தான் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே பரலோகத்துடைய வார்த்தைகளினாலே சபையை பக்தி விருத்தி ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த பக்தி விருத்தியில் ஹல்லேலூயா 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 கர்த்தருக்கேற்ற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து போ. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கேற்ற பயத்தோடும், பாருங்க, பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும். ஹல்லேலூயா. ஆமே. இதெல்லாம் விளக்க போனால் இன்னும் நிறைய நேரம் முடிச்சிடும். அல்லேலூயா. அதில் ஒன்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தர் இப்போ பேச சொன்ன இது ஒன்று தான். அல்லேலூயா. மட்டும் நீங்கள் புரிஞ்சு, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் எங்கே வரும்? பேசலாம். எங்கே வரும்? அங்கே சொல்லுங்களேன். யாருக்கு சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியின் ஆறுதல் எங்கே வரும்னு தெரியுமா? அல்லேலூயா. பிதாவை குறித்து தெரியும். எத்தனை பேரும் பிதாவை தெரியும்? குமாரனை குறித்து தெரியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சண்டே ஒரு வார்த்தை சொன்ன, நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. பிதாவும் குமாரனா இயேசுவும் பரிசுத்த ஆவியும் ஒரே சிந்தை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் எல்லாம். பிதா பயங்கர கோபம் உள்ளவர். ஒரு வீட்டை வெட்டணும்னு நினைப்பார், இடத்தை அழிக்கணும்னு நினைப்பார். நான் சொல்ல இந்த கடந்த நாளில் வந்து அழிவுகளுக்கெல்லாம் 3 திருத்தம் அறியாமல் அழிய முடியாது. அதில் ஒரு ஆள் தடை பண்ணாலும் அப்படி நிற்கும். புரியுதா? ஏன்னா 3 பேருக்கும் ஒரே மகிமையாக கத்த, ஒரே ஆள் மகிமை கொடுத்துருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் சமாதானம் வேணும்னு சொன்னால் பிதா சொல்லணும், குமாரன் அறியணும், 3 பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சு இந்த 3 பேருடைய எண்ணம் இல்லாமல் உங்கள் வீட்டில் சமாதானம் வராது. ரைசலா. ஆமாம். எத்தனை புரியுதுங்க? கரங்களை எதிரி கத்த நன்றி சொல்லு. வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இதுல ஒரு ஆளு, ஒரு நபர் கொஞ்சம் கண் மாற்றினா, கொஞ்சம் புறன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆள் அதுல கொஞ்சம் கூட கழிஞ்ச ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு. பின்ன உங்க வீட்டில் சமாதானம் வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப உங்க வீடு சரியான பரிசுத்தாவின் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் முதல் ஆண்டோட்டில் உங்கள் குற்றங்களை எல்லாம் இறக்கி வைங்க, குறைகளை எல்லாம் இறக்கி வச்சிடுங்க. வச்சு விட்டு தாழ்மை உள்ள கோணத்தில் நீங்கள் வாங்க, தாழ்மை உள்ள சிந்தனையில் வாருங்க. அல்லேலூயா. அந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த ஞானத்தை ஜபத்தில் வைங்க. புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஜபத்தில் வைங்க. அந்த ஞானம் ஜபத்தில் போக போக உன் உள்ளமெல்லாம் உடைய தொடங்கும். உன் உள்ளமெல்லாம் உடைய தொடங்கும். உன் சரீரமெல்லாம் மாறத் தொடங்கும். உன் ஆத்மா குணமெல்லாம் மாறி மாறி உன் ஆத்மாவில் நல்ல எண்ணம் கொண்டு கொண்டு பரிசுத்தாவியான உள்ள இறங்கி உன்னை புதிய தேவ தீர்மானத்துக்குள்ளே உன் பரிசுத்தாவினாலே உன் ஆத்மாவை நிரப்புவா. ஹல்லேலூயா. மனைவியுடைய ஆத்மாவை நிரப்பியாச்சு, புருஷனுடைய ஆத்மாவை நிரப்பியாச்சு, பிள்ளையோட ஆத்மாவை நிரப்பியாச்சு. முடிஞ்சு போச்சு. சமாதானம் வந்துட்டு அவர் இறங்கி உன் வீட்டிலே குடியிருப்பா, உன் இதயத்திலே குடியிருப்பா. உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் ஏதாவது இருந்தால் இந்த நாளிலே குடும்பமாய் கைப்பிடிச்சு செபிங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில காரியத்தை சொல்லிக் கொடுங்க. மகனே இப்படி தாழ்மையோடு வா, கர்த்தர் உனக்கு கிருபையை தருவா. மகளே தாழ்மையோடு இப்படி வா, கர்த்தர் உனக்கு கிருபை தருவா. நம்ம வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் தங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் அந்த சமாதானம், ஹல்லேலூயா, அந்த சமாதானம் உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும். உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும். எப்போது உனக்கு என்ன என்ன வேணுமோ பரலோகத்தில் அந்த கர்த்தர் அனுப்பி சமாதானத்தை தந்து கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்க என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.